நம்ம சேனலில் ஒரு 6 வகையான ஒன் பாட் ரைஸ் நம்ம பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ருக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, சீக்கிரமாக உங்களுக்கு சமையல் செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 வகையான ஒன் பாட் ரெசிபீஸ் எல்லாம் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஹெல்த்தியான மீல் பிளானிங்காக வந்து எப்படி பண்ணலாம், ப்ரோட்டீன் ரிச்சாக எப்படி வந்து மீல் பிளான் பண்ணி டக்குன்னு சமையல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து வெஜ் புலாவ் தான். இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடியது. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்து ஹோல் கரம் மசாலாலாம் நம்ம தாளிச்சிடலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காரம் வந்து பச்சை மிளகாயில் மட்டும்தான், அதனால் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். இது கூடவே நீளமாக நறுக்குன வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கும் க்யூபாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம குக்கர் விசில் விடும்போது குலையாமல் நல்லா வரும். இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சமாக வேகணும் இல்லையா, அதனால் வந்து குக்கரை வந்து மூடி வைக்காமல் திருப்பி வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இல்லை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சாலும் ஓகே தான். அந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் வந்து வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக இருந்தனால கம்மியாக சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலையும் புதினாவும், அது ரெண்டத்தையும் வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி வந்து பாஸ்மதி அரிசியில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். அதனால் ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ அரிசி வந்து நல்லா வந்து குலையாமல் நல்லா வரும். நான் வந்து 1 கப் தான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக தான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இந்த காய்கறியெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் அரிசியில் பொன்னி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். அரிசி போட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு அது மேலேயே வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு விசில் வரணும். அதே மாதிரி சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தானாக வந்து ப்ரெஷர் குறைஞ்சி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேலன்ஸ்டு மீல் பிளான் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம். முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம், இல்லை கிரேவியாக பண்ணலாம், இல்லை வந்து எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். நம்ம அவசரத்தில் இருக்கும் போது நமக்கு அதுக்கு டைம் இருக்காது. அதனால் முட்டையை வேக வச்சுட்டு அந்த வெஜ் புலாவு ப்ளஸ் கர்டு இது இருந்தாலே போதும். உங்களுக்கு ப்ரோட்டீன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் அதில். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு கூடவே சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு டைம் இருந்தால் இதை செய்யலாம். சோயா கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அது கூடவே வந்து ஒரு பெரிய நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் வந்து கலந்துக்கலாம், நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காமல். அதுக்கப்புறமா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய நறுக்கின தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கிரேவி வந்து 2 பேத்துக்கு அளவாக தான் செய்கிறேன். அதனால் தக்காளி வெங்காயம் வந்து நீங்கள் அதிகமாக செய்யும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வெந்தால் தான் கிரேவி வந்து நிறையா வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்காக குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து சோயா வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு உப்பு சேர்த்துட்டு சோயா அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா சோயாவை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிப்பியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி கறி மசாலா வந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கரம் மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிட்டு
அதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா, டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வரையும் அப்படியே கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஓப்பன்லேயே தான் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி வந்து கொதிக்க வைங்க. அப்பப்போ கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம சோயா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெஜ் புலாவ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ப்ரோட்டீன் ரிச் பேலன்ஸ்டு மீலாக வந்து இது பண்ணியிருக்கோம். வெஜ் புலாவில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி சோயாலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, எக்லேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ பேலன்ஸ்டு மீல் பிளானிங்காக நம்ம வந்து பண்ணிட்டோம். அடுத்த ரெசிபி சன்னா புலாவ். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தண்ணி மட்டும் ரேஷியோ பார்த்து ஊற்றணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்காக குக்கரில் வந்து அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கலந்துட்டு ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கேன். அது கூடவே வந்து சீரகம் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ, அதே மாதிரி சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வந்து வதங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயமும் அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீள நீளமாக பிரியாணிக்கு போடுற மாதிரி நீள நீளமாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வந்து கலந்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இந்த மாதிரி நல்லா வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பும் மஞ்சத்தூளும் வதங்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து வதக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுதான் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா தனி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், அதே மாதிரி மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியும் வந்து நல்லா வதக்கணும். அதுக்காக குக்கரை வந்து இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் திருப்பி. தக்காளி, வெங்காயம், இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எல்லாமே வந்து சேர்க்கணும். இந்த மசாலா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, குழம்பு மிளகாய் தூளெல்லாம், அது வந்து நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு எல்லா ரெசிபீஸ்க்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா மல்லி இலையும் புதினா இலையும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சுண்டல் வந்து ஊற தான் வச்சுருக்கோம், வேக வைக்கல. ஓவர் நைட் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து சுண்டல் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லா பிரியாணி ரெசிபீஸ்க்கும் நம்ம தயிர் சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தாலே போதும். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இந்த சுண்டல் வேகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். நம்ம வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கோம் அப்படின்றனால 3 விசிலே போதும். அது ஒவ்வொரு சுண்டலுக்கும் வந்து வேரி ஆகும். நீங்கள் சப்போஸ் வந்து சரியாக வேகலை அப்படின்னா இன்னொரு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம அரிசி வந்து சேர்க்குறோம். அதனால் ஒரு 80% அளவுக்கு தான் அந்த கொண்டக்கடலை வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி வந்து அதே மாதிரி பாஸ்மதி அரிசினால் 20 நிமிஷம் ஊற வச்சு அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும், சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சன்னா புலாவ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நம்ம நைட்டு வந்து சன்னா ஊற வச்சா மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. டக்குன்னு மார்னிங் வந்து செஞ்சிடலாம். இது கூடவே வந்து சைட் டிஷ்க்கு தயிர் இருந்தாலே போதும். வெங்காயம் வச்சு தயிர் வச்சுருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இது கூடவே வந்து குக்கும்பர், அதெல்லாம் வந்து கேரட், இதெல்லாம் வந்து தயிரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ்டு மீலுக்காக வெஜிடபிள்ஸும் வந்து சேர்த்துற மாதிரி ஆகிடுச்சு தயிரில். அதே மாதிரி வந்து ப்ரோட்டீனுக்காக சன்னாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான மீல் பிளானாக இருக்கும். அடுத்த ரெசிபி வந்து அரிசி பருப்பு சாதம். இதுவுமே டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்காக நார்மல் அரிசி தான், பாஸ்மதி அரிசி கிடையாது, நார்மல் அரிசி தான் 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அரிசி வந்து 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு கழுவிட்டு மறுபடியும் வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம்.
இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நம்ம சேர்க்கும் போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சாதத்துக்கும் இதே மாதிரி பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 5 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 போல் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5 பல் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா சேர்த்துட்டு அது வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதை சேர்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு இல்லையா, அது ரெண்டத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். இது வந்து பாஸ்மதி அரிசி கிடையாது, நார்மல் பொன்னி அரிசி தான். அதுக்காக நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அந்த பருப்புக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு தண்ணி இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 விசில் விடுற அளவுக்கு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா வந்து குழஞ்சி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டு அரிசி பருப்பு சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம் இதை சேர்த்துட்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது ரெண்டுத்தையும் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக. அதுக்கப்புறமா அதில் வந்து உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து அடிகன பாத்திரத்தில் செய்கிறேன். ஸோ வந்து லைட்டாக தான் அடி பிடிக்கும், ரொம்பலாம் அடி பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இரும்பு கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா ஒட்டாமல் நல்லா வரும். இல்லை நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒட்டாமல் வரும். இது கூட இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கறி மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கறி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய பேலன்ஸ்டு மீல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அரிசி பருப்பு சாதத்தில் வந்து பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி நம்ம காய்கறிக்காக கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு வறுவல் பண்ணியிருக்கோம். இது வந்து ஊறுகாய் அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி வந்து சோயா பிரியாணி காலிஃப்ளவர் ஃப்ரை. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோயா பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு சோயாவை சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு அந்த புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது நல்லா வந்து சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா நம்ம சேர்க்கணும். ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிட்டு அது 2 வெங்காயம் நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துணும். தக்காளியும் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 2 தக்காளி வந்து நீளவாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ண தான் நம்ம சேர்ப்போம். அது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போது வந்து உப்பு, மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தனி மிளகாய்த்தூள் இருக்குன்னா தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கரம் மசாலாவை வந்து நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரம் மசாலா வந்து எண்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுல அப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சுடு தண்ணியில் வந்து சோயா போட்டு ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த சோயாவை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேகிறதுக்காக மூடி வச்சுருந்தோம் குக்கரை. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தாலே போதும். இப்போ மூடி வைக்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சே மூடி வைங்க. இது கூடவே வந்து மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலை புதினா இலை நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். மல்லி இலை போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நல்லா வந்து எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து நம்ம நார்மல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் அரிசிக்கு 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சோயா வந்து தண்ணி கொஞ்சம் உரியும், அதுக்காக ஒரு 1/2 கப் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போது வந்து நல்லா வந்து ஒரு கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்க்கலாம். அரிசி வந்து அதே மாதிரி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கேன். நார்மல் பொன்னி அரிசி தான் இது. அதனால் அதை ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான சோயா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து செஞ்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பேலன்ஸ்டு மீல் பிளானாக நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து சோயாவில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள் வேணும் அப்படின்றனால காலிஃப்ளவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்கெல்லாம் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம கீழே ஊற்றிட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பூச்சியெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்காக நம்ம காலிஃப்ளவர் வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு சேர்த்துட்டு தண்ணி வந்து நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணும் போது எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் கடாயில். அந்த எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வந்து போடுங்க. அதே மாதிரி வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் இல்லாமையும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சோயா பிரியாணி காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. இது எப்படி வந்து செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்காக குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, அதே மாதிரி சீரகத்துக்கு பதிலாக சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து 2 தக்காளி நீளமாக அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா குழைய வெந்திருக்கும் தக்காளியும் வெங்காயமும். இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். அவங்களுக்கு வந்து தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து பிரியாணி மசாலா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக இந்த கறி மசாலா வந்து கடையில் வாங்கினது இருக்குல்லையே அது சேர்த்துருக்கேன். இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சால வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம்.
இது கூடவே வந்து கொத்தமல்லி புதினா அது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லா பிரியாணி ரெசிபீஸ்க்கும் தயிர் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காளானா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் வடிகட்டிட்டு அது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு காளான் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மூடி போட்டதுக்கப்புறமா அது நல்லா வந்து வெந்திருக்கும். நம்ம தண்ணியே வந்து சேர்க்கல, ஆனால் வந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். காளான் வந்து எப்போவுமே தண்ணி விடும். அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி வந்து போடணும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு பத்துதா அப்படின்னு சொல்லிவிட்டு. உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கூட வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி நார்மல் பொன்னி அரிசி தான் அப்படின்றனால தான் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதுவே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நீங்கள் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு அந்த அளவை வந்து தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வேக வைக்கிறதும் அப்படி தான். பாஸ்மதி அரிசி அப்படின்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் அரிசி அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டு நீங்கள் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சூப்பரான வெரைட்டி ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். 1 pot ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து ஃபிஷ் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை அதெல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்தோமோ அதே மசாலா தான் இதுலேயுமே நம்ம சேர்த்துருக்கேன். அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாய்த்தூள் அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண ரெசிபீஸே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை நான் வீடியோவில் வந்து தனியாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம அரைச்சி செய்கிற மாதிரி. அந்த மெத்தடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே நமக்கு பேலன்ஸ்ட் மீல் பிளானிங்காக இருக்கும். ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி வந்து மஷ்ரூம் வந்து ஒரு வெஜிடபிள், அதுலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸ்ட் ஹெல்த்தியான மீல் பிளேட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹெல்த்தியாக சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்த ரெசிபி சாம்பார் சாதம். எப்படி 1 pot ரைஸை ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அரிசி 1 கப் எடுத்திங்க அப்படின்னா பருப்பும் 1 கப் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 6 கப் அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு இதில் வந்து மெஷர் பண்ணோமோ அந்த கப்லேயே வந்து 6 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லா காயும் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கடாயில் வந்து நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு அது கூட வந்து நெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வரமிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பார் சாதத்துக்கு கூட சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கப்புறமா நம்மளுடைய சாம்பார் சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் சாதத்துக்கு கூட நான் பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாவக்காய் ஃப்ரைக்கு வந்து நான் வெங்காயத்து கூட பாவக்காய் வந்து தனியாக வேக வச்சு சேர்த்துட்டு அது கூட வந்து மிளகாப்பொடி, கரம் மசாலா 2 சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சாம்பார் சாதத்தில் பருப்பு சேர்த்துருக்கனால ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் நிறையா இருக்குது. ஒரு ஹெல்த்தியான மீல் பிளேட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக செய்யக்கூடிய 6 வகையான 1 pot ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.